பார்க்கலாமா? தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, மிளகு சீரகம் அது வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து முந்திரி, கொஞ்சமாக முந்திரி போட்டுடலாம். அது காஞ்சதும் வெங்காயம் ஃபஸ்ட்டு, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி. இப்போ வந்து சாம்பார் சாதத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு வந்து இதில் போட்டுடலாம்.